நானும் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். பாவம் மீனா எத்தனை நல்ல கிறிஷோட அம்மா நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க. அது கொடுத்தாதான் உனக்கு என்ன இப்போ? வித்யா சொன்னா கேளு, அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். என்ன ஃபீல் பண்ணுவேன்? ஆமா நீ சொன்னல, நானும் மறந்தே போயிட்டேன். மீனா இப்ப கிறிஷோட அம்மா துபாய்ல இல்லையா, அவங்க கனடால எங்கேயோ வேலை கிடைச்சு அங்க போயிட்டாங்களாம். ஏய் சொன்னா கேளு, வாய் மூடிட்டு இரு. நீ இரு, அவங்க கிட்ட சொல்லணும்ல. மீனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மீனா, நான் எப்படியாவது கல்யாணம் பண்ண போறேன். அத சொல்லு. எனக்கும் தெரியல, திடீர்னு கிறிஷ நம்ம வீட்டுக்கும் கூட்டிட்டு வர முடியாது. அம்மானு ஒருத்தி இருக்கும்போது எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஆன்ட்டி கேட்பாங்க. நீ சும்மா இந்த காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நீ அந்த அம்மாவை கற்பனையில உருவாக்குனது தானே? கற்பனையில சொன்ன அந்த அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன? மீனா இப்ப என்ன சொன்னீங்க? நீ கற்பனையா சொன்ன அந்த அம்மா இருந்தா என்ன, செத்தா என்னன்னு கேட்டேன். என்னத்தையோ புடிச்சிட்டா. நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா. நான் என்ன ஐடியா கொடுத்தேன்? நீங்க சொல்றதுதான் கிறிஷோட அம்மா இருந்தா என்ன, செத்தா என்ன? உண்மையாவே அந்த அம்மாவை சாகடிச்சிட்டா? ஐயோ, சூசைட் பண்ணிக்க போறியாடி? கற்பனையில சொன்ன அம்மாவை கொன்னுடலாம். என்ன சார், அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? சாப்பிட வந்தீங்களா இல்ல ஷெஃபா சரி முடிவு பண்ணி வந்தீங்களா? சாப்பிட வந்தா ஓகே, ஆனா ஷெஃப் ஜாப் இப்போதைக்கு வேகன்சி இல்ல. நான் சாப்பிடவும் வரல, வேலைக்கும் வரல. நீத்து பார்க்க வந்தேன். அதுக்கு எதுக்கு இங்க வந்த? நீத்து தான் கால் பண்ணி ஏதோ பேசணும், ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நீங்க மீட் பண்ணி பேசுறதுக்கு ஏன் ரெஸ்டாரண்ட் தான் கிடைச்சதா? ஹலோ, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க.